லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? நமது தேவையே பிறருடைய நன்மைதான். மக்களுக்காக நான் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர். நீ சாதிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், போய் கல்யாணம் போட்டு போ போ போ. மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் இதய துடிப்புகளே. சோ வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு விக்ரம் நியூ வீடியோ. உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். சோ கைஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, கெட்டிங் மேரிட் இன் our 20s is scary. இதை பத்தி தான் பேச போறோம். என்னடா பொண்ணுங்க சொல்றதெல்லாம் பையன் நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுதான் தவறான செயல், இதுதான் தவறான விஷயம். 20sல கல்யாணம்ன்றத பொண்ணுங்களுக்கு எவ்வளவு தூரம் பயமா இருக்கோ, அதுக்கு ஈக்குவலா இப்ப பசங்க நிறைய பேருக்கு பயமா இருக்கு. நீ ஸ்ட்ராங்கானதான் அது இல்லங்கல, உன் எமோஷன் எனக்கு புரியுது. ஆனா அந்த க்ளவ் நம்ம எல்லாரை விட சக்தி வாய்ந்தது. நாளாக இந்த 20s கடக்கிறதே ஒரு மாதிரி பெரிய விஷயமா தான் இருக்கு. அதையே அதையே நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, எனக்கு ஏன் பயமா இருக்குன்றத பத்தி தான் நான் பேச போறேன். நான் இந்த டாபிக் நான் முன்னாடியே பேசணும்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 20sல மேரேஜ் பண்றது ஏன் இப்ப பயமா இருக்கு, ஏன் ஸ்கேரியா இருக்கு, ஏன் ஆங்ஸைட்டி வருது அப்படின்ற மாதிரியும் பேச போறோம். எதுதான் கரெக்டான டைம், கரெக்டான ஏஜ் என்ன. ஃபர்ஸ்ட் நான் ஏன் சர்க்கிளே ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். நண்பர்களுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல வீட்டுல விசேஷம் அப்படின்னா, வீட்டுல விசேஷம் வச்சிருக்காங்க, வாடா வந்துடுறா அப்படின்ற மாதிரி. அவங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குன்னா கூப்பிடுவாங்க. இல்ல அவங்க அண்ணன் கல்யாணம், அவங்க அக்கா கல்யாணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. பொதுவா அந்த மாதிரி விசேஷம், ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனு நம்மளுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. நம்மளும் போய் ஜாலியா மஜா பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு வந்துருவோம். சோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப என்னடா கல்யாண வயசே ஆகல, எவனுக்குமே அந்த வயசே வரல. ஒரு ஆவரேஜா ஒரு மென்னுக்கு எப்போ யூஸ்வலா கல்யாணம் ஒரு 28, 29 அந்த மாதிரி தான் ஆகும். பொண்ணுங்களுக்கு ஒரு 23, 24 ஆகும். பொண்ணுங்க பண்ண வேண்டிய கல்யாண வயசுல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நான் பொண்ணுங்களுக்கு ஏர்லியா நடக்கிறது சரின்னு சொல்ல வரல, பட் நான் சொல்றேன், என்ன சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 23 வயசுல 24 வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில பேருக்கு குழந்தை இருக்கு. அவனே சொல்ல மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பான். அவனுக்கே ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. இப்ப அவனை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு, அவனுக்கு ஒரு குழந்தை வேற இருக்கு. டிப்ரேஷன். என்னடா அப்ப வயசு உனக்கு அப்படின்ற மாதிரிதான் கேட்க தோணுது. என்னடாப்பா வயசு உனக்கு? ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல இருந்தே நிறைய இன்விடேஷன் வருது. ஒரு நாள் ஏரியா காரையும் வைக்கிறான், ஒரு நாள் ஸ்கூல் காரையும் வைக்கிறான், ஒரு நாள் ஆபீஸ்ல வேலை பார்த்தவன் வைக்கிறான், இன்னொரு நாள் காலேஜ் காரையும் வைக்கிறாங்க. இந்த மாதிரி பசங்க பொண்ணுங்கன்னு சொல்லி மாறி மாறி எல்லாரும் சைட்ல இருந்து இன்விடேஷன் வருது. எனக்கு ஒரு மாதிரி, ஒருவேளை நம்மளுக்கு தான் வயசாகுதா இல்ல இவங்க தான் சீக்கிரமா கல்யாணம் பண்றாங்களான்னு தெரியல. என்னடா உன் ஜட்டு பயல எல்லாம் கூட தெரிஞ்ச பூரா கிங்கிரி மிங்கிரி ஆட்டிக்கு தெரிஞ்சவெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டான். நீ இன்னமும் இங்கிட்ட சுத்திக்கு தெரிய கல்யாணம் பண்ணலையா? நீயானால கூட நான் ஒரு எபிசோட் பார்த்தேன். ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே சீக்கிரமா கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு. 20, 21 வயசுல நீயானால கூட ஒரு எபிசோட் அதை பத்தி பேசியிருந்தாங்க. எப்படி தைரியம் வருது, அது எப்படி நமக்குலாம் கல்யாணம்னு சொன்னாலே ஒரு மாதிரி. இவ்வளவு நாள் 20, 25 வருஷமா நம்ம தனியா வாழ்ந்திருப்போம். சோ பட் ஆனா இதுக்கப்புறம் நம்ம கூட ஒரு பார்ட்னர் வராங்க. அந்த லைஃப் பார்ட்னரோட சேர்ந்து நம்ம லைஃப் மெயின்டைன் பண்றோம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 50, 60 வருஷம் நம்ம அவங்க கூட தான் வாழ போறோம். ஹாஃப் ஆஃப் லைஃப் நம்ம அவங்க கிட்ட கொடுக்குறோம். மேரேஜ் ஆச்சுனாலே அவங்க வேற நம்ம வேற அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு. லவ் மேரேஜ்னா கூட பரவாயில்ல நண்பர்களே. சரி, அவங்க வீட்டுல பொண்ணு வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி நான் கூட சொல்லி நான் விட்டுருவேன். நீ லவ் மேரேஜ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 22 வயசுலயோ 23 வயசுலயோ ஒருத்தன் பண்ணிருக்கான். லவ் மேரேஜ் கூட ஃபேமிலி சிச்சுவேஷன், அந்த பொண்ணு வீட்டுல இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படின்றனால சீக்கிரமா பண்ண சொல்றாங்கன்ற மாதிரி நான் கூட ஓகேன்னு விட்டுருவோம். அந்த அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் எதுக்குடா? இன்னும் ஒரு சில பேர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வேலைக்கே போல, ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு, பட் இருந்தாலும் சொல்றேன், அவனோட இண்டிவிஜுவலா அவன் பினான்சியலா அவனுக்கு இண்டிபெண்டா இருக்கு. ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? பட் ஆனா அதெல்லாம் யோசிக்காம அவனுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குன்றனால ஆட்டோமேட்டிக்கா மேரேஜும் பண்ணிடுறாங்க. எங்க ஆளுங்க கிட்ட 1000 ரூபாய் இருக்காது, எங்க கிட்ட எல்லாம் பெரிய சொத்து இல்ல. நம்ம மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸா சுத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா மோஸ்டா இந்த 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ் சுத்தி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஆனா கல்யாணம் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்காங்களேன், இன்விடேஷன் ரொம்ப நாள் கழிச்சு அனுப்புறான். மேரேஜ் பாத்தீங்க அப்படின்னா 200 கிலோமீட்டர் தாண்டி 300 கிலோமீட்டர் தாண்டி பத்திரிகையில போட்டிருக்கு. ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்லயே ஏசி மஹால், அவ்வளவு சூப்பரான பெரிய பெரிய மஹால் இருக்கு.
அதெல்லாம் விட்டுட்டு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தள்ளி வேற வெளியூர்ல வந்து கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. எரிச்சல் வருது இவனே. அங்க டிராவல் பண்றது வந்து மாப்பிள்ள கார அவன் போலாம், நம்ம எதுக்கு போனோம்? தனியா காரு கொடுத்து நீ வந்துடுற மாப்பிள்ளன்றது அந்த மாதிரியும் பாத்துக்க மாட்டாங்க. நீ தானே செய்யணும். நீ சின்ன வயசுல இந்த ஜென்சி கிட்ஸ், இந்த ஆஃப்டர் 2K கிட்ஸ் எல்லாம் ஏர்லியரா நிறைய பேர் மேரேஜ் பண்றாங்க. ஒரு சைடு இந்த மாதிரி ஒரு குரூப் பசங்க வந்திருந்தாலுமே பேஷன் இருக்கு, அதை அச்சீவ் பண்ணணும், ட்ரீம் அச்சீவ் பண்ணணும்னு ஒரு சில பேர் இருப்பாங்களே, அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து மேரேஜ்ன்றது ஒரு ஃபியராவே இருக்கு. என்ன சேர்க்காத என் சர்க்கிள்லயே இந்த ஃபேஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க முடியுது, இந்த ஃபேஸ்ல இருக்க என் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க முடியுது. வேலைக்கே போகாம எப்படி மேரேஜ் பண்றாங்க, பொண்ணும் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இவ்வளவு கேள்விகள் தோணுது. எப்பறம் அந்த சின்ன வயசுலயே மேரேஜ் பண்றீங்க, குழந்தை வேற இருக்கு, அதுக்கு எப்பறம் சம்பாரிச்சு, அதெல்லாம் மண்டை வெடிக்குது எனக்கு அதெல்லாம் யோசிச்சாலே. Because we are still figuring out who we are, what we can and who we can actually trust ன்னு ஒரு விஷயம். ஒரு சில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு சில பேர்லாம் ஜாலியா படிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, அவங்களுக்கு போனை போட்டு பழைய மாதிரி பேசுறதுக்கே பயமா இருக்கு. கல்யாணம் பண்றேன், அவன் பண்றான், எல்லாரும் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஆர்யாவோட ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். கார்த்தி வந்து மைக்ல பேசிட்டு இருப்பாரு, ஆர்யா கண்ணாடியை போட்டு என்டையர் ஜெனரேஷன் என்னோட பரம்பரையே நான் என்னோட முடிச்சுக்கிறேன்ற மாதிரி ஒரு மீம் இருக்கும். அந்த டெம்ப்ளேட் தான் எனக்கு லிட்டரலி ஞாபகத்துக்கு வருது. ஒய் ஸ்கேரின்றத பத்தி இப்ப பேசுவோம். நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிருக்கேன். சோ இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நாட் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. நாட் ஃபினான்ஷியலி செட்டில்டு, ஃபினான்ஷியலி அன்ஸ்டேபிள் அந்த மாதிரி சொல்றேன் நானு. காசு கூறா லைக் வந்து என்னதான் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலும் நம்ம இண்டிவிஜுவலா நம்ம வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கும்னு நினைப்போம் இல்லையா. ஆஃப்டர் த மேரேஜ் என்னென்ன செலவுகள்லாம் வரும், பாட்டானா இருக்கும்போது நிறைய விஷயங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்போம், அங்க போகணும் இங்க போகணும் நினைப்போம், நிறைய செலவுகள் வரும். அடுத்து குழந்தை இழந்தான் பிறந்துருச்சு அப்படின்னா அது ஒரு அதை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெட்டர் எஜுகேஷன், இது ஒரு ஸ்கேரியாவுமே இருக்கு. ஆஃப்டர் த மேரேஜ்மே அவன் ஸ்டில் டிபெண்டன்டாவே இருக்கான் அவங்க ஃபேமிலி கிட்ட அப்படிங்கிறது வந்து அது என்னாலலாம் இருக்க முடியாது சத்தியமா. சோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டும் கூட, நாட் அச்சீவிங் அவர் ட்ரீம்ஸ். எஸ், நம்ம கரியர், நம்ம பேஷன், நமக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல், நமக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும், நம்ம அதை அச்சீவ் பண்ணிட்டு தான் நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற பார்ட்னர் கிடைச்சா கூட நம்ம ஓகேன்னு சொல்லலாம். யார் வருவாங்கன்றது தெரியாது, வாய்ப்பில்லை ராஜா. சில பேர்லாம் க்ளோஸா நான் பாத்திருக்கேன். ஏன்னா என் க்ளோஸ் சர்க்கிள் இந்த மாதிரி மேரேஜ் நடக்கும்போது வந்து அவன் பிஃபோர் மேரேஜ் எப்படி இருந்தா பேஷனேட்டா ட்ரீம் அச்சீவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஆஃப்டர் த மேரேஜ் அவனோட ட்ரீம் கம்ப்ளீட்டா அது சேஞ்ச் ஆகுது, அவனே தள்ளப்படுறான் அந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு. அது கம்ப்ளீட்டா லைஃப் சேஞ்ச் ஆகுது. கிட்டத்தட்ட 21 வருஷம் 22 வருஷம் வந்து நம்ம ஸ்கூல் வாழ்க்கை, இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ்லயே நம்ம செலவு பண்றோம். 20ஸ்ல தான் லைஃபே என்ஜாய் பண்ணி லைஃபே எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான வயசு. ஏன்னா இது வாலிப வயசு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரீமை ஃபாலோ பண்ணி வேலைக்கு போய் பணம் சேர்த்து காசு சம்பாரிச்சு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆகி ஸோ இவ்வளவு விஷயங்கள் சேர்த்ததுக்கு அப்புறம் மேரேஜ்ன்றது வந்து இட்ஸ் a huge ப்ராசஸா இருக்கு. அந்த பார்ட்னர் சப்போர்ட் பண்ணா ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தா ஓகே, பட் ஆனா இல்ல அப்படின்னா அது ஒரு நான் சிங்க் ஆகும், நமக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். பிஃபோர் த மேரேஜே நம்ம இதெல்லாமே அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கான டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து இந்த சொசைட்டி கொடுக்கறதுலயும் எனக்கு தோணுது. அவ்வளவுதாங்க மேட்ரு. சோ அடுத்து மூணாவதா என்ன பாயிண்ட் கேட்டீங்க அப்படின்னா, பீயிங் வித் த ராங் பர்சன் ஆர் சூசிங் த ராங் பர்சன் கூட வச்சுப்போம். நம்ம தப்பான பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டோம், தப்பான பர்சனை சூஸ் பண்ணிட்டோன்ற மாதிரியான ரிக்ரெட் கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்திருக்கும். நம்ம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோமோ, சோ இவங்க கூட நம்மளால லைஃப் லாங் வாழ முடியுமான்ற ஒரு பயத்தோடய நீங்க இன்னும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பீங்க. எனக்கு தெரியுமில்ல, கடைசி வரைக்கும் லாயலா ட்ரஸ்டோட நம்ம கூட லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணுவாங்களா, ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போவாங்களான்ற ஒரு கேள்வியுமே இருக்கு. சோ அது வேற ஒரு ஸ்கேரியான விஷயமா இருக்கு. இந்த வீடியோலாம் கல்யாணம் ஆனவங்க யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா, கல்யாணம் ஆத பசங்க பொண்ணுங்களுக்கு வந்து உங்களோட கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க, உங்களோட இன்புட்ஸ் எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். சோ அடுத்து 4வதா என்ன பயன் பாத்தீங்க அப்படின்னா, ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன் நண்பர்களே. எஸ், இது வந்து ஒரு பெரிய தலையெழுத்து. பையன் வந்து ஒரு 25-26 வயசுல கல்யாணம் பண்றான்னு வச்சுப்போம். அவன் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்து ஒரு வருஷத்துல 26 வயசுல 27 வயசுல வந்து அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தோம். ஸ்கூல் சேருது, ஸ்கூல்ல வந்து படிக்குது, 10th படிக்குது, 12th முடிக்குது, கரெக்டா 18 வயசு ஆகுது. அடுத்து காலேஜ் சேர்க்கிறோம், அது ஒரு 4 வருஷம் 3 வருஷம் ஆகுது, அது 22 வயசு ஆகுது. அந்த 22 வயசு ஆகும் போது வந்து நமக்கு ஒரு 52-55 ஆகுது. சோ நமக்கு ஒரு 55-56 வயசுல வந்து பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து மேரேஜ் பண்றதுக்கு வந்து ஏஜ் கரெக்டா இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் ஃபேமிலியோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபேமிலில இருக்கு, ரியாலிட்டிலே இருக்கு. மாஸ்டர் பிளான். இந்த 20ஸ்லயே கல்யாணம் நடந்தே ஆகணும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அப்படியே இந்த சொசைட்டில கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு. அடுத்து வந்து ஃபார் த சேக் ஆஃப் மேரேஜ்.
ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல தான் இருப்பாங்க. அதுவே ஒரு மாதிரி ப்ராப்ளமா நிறைய விஷயங்கள் சண்டை போட்டுட்டு அதுவே ஒரு செட் ஆகாத ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். நீ போவே கூடாதுன்னு ஆர்டர் பண்றேன் மயிரே, ஆமா மயிரே. அருண், கெட்ட வார்த்தை பேசாத. பண்ணணுமேன்றதுக்காக பண்ற மாதிரி இருக்கும் மேரேஜ். லைக் வந்து ஃபார் த சேக் ஆஃப் மேரேஜ் பண்ணணுமே, கல்யாணம் பண்ணணுமேன்ட்டு பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இருக்க ரிலேஷன்ஷிப்லயே 1008 பஞ்சாயத்து இருக்கும். ஸோ அப்படின்றப்ப இதெல்லாம் தாண்டி வரணுன்றதான் எனக்கு புரியுது. அதெல்லாம் இல்லைன்னா நான் சொல்ல வரல. பட் இதுவுமே ஒரு ஸ்கேரியான விஷயமா தான் எனக்கும் தோணுது. ஆறாவதா என்ன தோணுது அப்படின்னா, சூசிங் அண்டர் பிரஷர் நண்பர்களே. இந்த ஏஜ் ஃபேக்டர். எஸ், சொசைட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்க இந்த ஏஜ் ஃபேக்டர் தான் மெயினான ரீசனுமே. உனக்கு என்ன வயசு? 25. எனக்கு 21 தான். பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் 24, 25 நினைக்கிறேன். சோ அதுக்குள்ளதான் மோஸ்ட்லா பண்றாங்க. பேஷனேட்டா அவங்க லைஃப்ல வந்து ட்ரீம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற பொண்ணுங்க மட்டும்தான் நியர்லி இந்த 29, 30ஸ்ல பண்ணிக்கிறாங்க. சூசிங் அண்டர் பிரஷர்ன்றது பசங்களுக்குமே நடக்குது. லைக் வந்து இப்போ ஒரு 28 வயசுக்குள்ள பண்ணணும், 29 வயசுல பண்ணணும். ஸோ அப்படி பண்ணல அப்படின்னா 30ஸ்லாம் நியர் பண்ணிட்டோம் அப்படின்னா பொண்ணுங்க ஒரு சில பேர் வந்து 30 தாண்டிடுச்சா அப்படின்ற மாதிரி பொண்ணுங்க ஒரு சில பேர் ஓகே சொல்ல மாட்டாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் பசங்களோட லைஃப்லயுமே இருக்கு. பட் ஆனா பசங்களால அதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ணவே முடியும். ஈவன் பொண்ணுங்களுக்குமே அதுதான் ரியாலிட்டியும் கூட. பட் ஆனா அதுக்கு முன்னாடியே மேரேஜ் பண்ணி வச்சிருது. மனசு இல்லனாலும் அதான் நேசம். இதே மிடில் கிளாஸ் ஃபேமிலினாலே ஆப்வியஸ்லி எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். இல்ல நல்லா சம்பாரிச்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம், அவனுக்கு இல்ல வீடு கட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. அப்போ அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நியர் 30s ஆகதான் செய்யும். அப்படி கம்மியாகறனால அவன் ஃபோர்ஸ்ஃபுல்லா அதுக்குள்ள போய் தள்ளப்படுறான்னு தான் தோணுது. சோ அது வந்து ஒரு ப்ரெஷரா தான் ஆகுது. வயசாகுது, ஏஜ் ஆகிட்டே போகுதுன்றதான் ஒரு ஃபேக்டரா இருக்கே ஒழிய அவங்க கூட இருந்தா அந்த லைஃப் ஹெல்த்தியா மூவ் ஆகுமா, கரெக்டான பர்சன் தானான்றது வந்து நம்ம யாருமே ஏஜ் ஆக பாக்குறது இல்ல. அதெல்லாமே ப்ரெஷருக்குள்ள மாட்டிக்கிறோம்னு எனக்கு தோணுது. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. சோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நண்பர்களே, ஃபியர் ஆஃப் டிவோர்ஸ். ஒரு பிரேக்கப் மாதிரின்னு கூட வச்சுக்கோங்க. ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது அப்படின்ற மாதிரி கூட நீ எனக்கு வேண்டாம் நார்மலைஸ் பண்றாங்க சீட்டிங்க. அப்புறம் வந்து இந்த சைட் சிக்குன்னு வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி வெரி வருது சார். லாயலான பார்ட்னர் இருக்கும் போதே இன்னொருத்தங்க கிட்ட போறது, சோ இன்னொரு பொண்ணு கிட்ட போறது, இன்னொரு பையன் கிட்ட போறது, அந்த பார்ட்னர் ஏமாத்தணும்னு நினைக்கிறது, அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். இல்ல அப்படின்னா நமக்குள்ள செட் ஆகாது, நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம சொல்றது அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க சொல்றது வந்து நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, கொஞ்சம் பொறுத்து போகணுன்றது தோணாது. டைரக்டா போய் டிவோர்ஸ்ல தான் முடியும். சோ கண்டிப்பா அது லைஃப் டைம் வந்து நம்மளால அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியுமான்றதுமே தெரியல. சோ அப்படின்றப்ப இந்த ஃபியர் ஆஃப் டிவோர்ஸ்ன்றதுமே லிட்டரலி ஒரு ஸ்கேரியா தான் எனக்குமே தோணுது. எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபியர் ஆஃப் லூசிங் யுவர் இண்டிவிஜுவாலிட்டி நண்பர்களே. ஏன்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த சொசைட்டிக்குன்னு ஒரு டெட்லைன் இருக்கும். என்ன டிஃபைன் பண்றதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். எனக்குன்னு ஒரு சில இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். நம்மளால முன்ன இருந்த மாதிரி நம்மளால ஆஃப்டர் த மேரேஜ், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா இன்ட்ரோலயே, அது மாதிரி நம்மளால இருக்க முடியாது. என்ன சொல்றது, நம்மள பாத்துக்கிறதுக்கே நமக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு. இதுல அந்த பொண்ணை பாத்துக்கணும். என் தங்கச்சி வெளியே சாப்பிட்டா 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் சாப்பிடும். அவ ஒருவேளை சாப்பிடுறதுக்கு நீ 1 மாசம் சம்பாதிக்கணும். அது போக குழந்தையும் பாத்துக்கணும், குழந்தைக்கும் சேர்த்து வைக்கணும்ன்ற ஒரு பிரஷர் வந்து நமக்கு 20ஸ்லயே வருது இல்லையா. நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டியே போயிடும், சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ஆயிரும் ஃபேமிலிக்காக. இது வந்து ரொம்ப கரெக்டா பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சா மட்டும்தான் எல்லாமே ஸ்மூத்தா போகும். இண்டிவிஜுவாலிட்டியை லூஸ் பண்ணிடுவோமோன்ற பயம் வந்து எனக்கு டெஃபினட்டா இருக்கு. சோ அது வந்து அதுவுமே ஒரு ஸ்கேரியான விஷயமா தான் நான் பாக்குறேன். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. 9th பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, the pressure to have children immediately. மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலே குழந்தை வேணும், இல்ல அந்த ஏஜ் ஆயிடுச்சுனாலே நமக்கு குழந்தை இருக்கணும், பேரம்பேத்தியை கொஞ்சணும், இந்த ஏஜுக்குள்ள வந்து நம்ம குழந்தை பெத்துக்கணும், இந்த ஏஜுக்குள்ள வந்து குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்துடணும்ன்ற மாதிரி. பாத்தீங்களா உங்க பேர் எவ்வளவு பெரிய பரிசு கொடுத்துட்டான். பிரஷருக்காகவே மேரேஜ் பண்ற மாதிரி ஆயிரும். 27 வயசுல ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைய ஸ்கூல் முடிச்சு காலேஜ் சேர்க்கறதுக்கு, கல்யாணம் பண்றதுக்கு என்னோட 55-50 ஏஜ்ல வந்து கரெக்டா இருக்கும். எனக்கு டைம் கரெக்டா இருக்கும். எனக்குமே பெருசா வயசாகாது, நானுமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தை வந்து லூஸ் பண்ண மாட்டேன். சோ அப்படின்றப்ப என்னால அவங்களோட லைஃப் ஸ்டேபிளா செட்டில் பண்றதுக்கு அந்த ஏஜ் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் க்ளோஸ் சர்க்கிள்ல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட குழந்தையோட ஸ்டேட்டஸ் போட்டு அவங்களோட கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற வயசே வரல. வேஸ்ட் பண்ண கம்பேரிங் யுவர் டைம்லைன் வித் அதர்ஸ். உன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டாங்களடா, அந்த பொண்ணு பண்ணிருச்சு, உன் ஃப்ரெண்ட் இந்த பையன் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி நம்மளோட வந்து அப்படியே ஒட்டி மேட்ச் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அதுவுமே ஒரு மாதிரியான ஸ்கேரியான விஷயமா இருக்கும். கம்பேர் பண்ணி பேசி எது கம்பேர் பண்றீங்க? லைக் நம்ம மைண்டுக்குள்ளேயே 1000 பிரச்சனை தலைக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். அவங்களோட டைம்லைனும் நம்மளோட டைம்லைனும் ஒரு மாதிரி இருக்காது. ஸோ அப்படின்றப்ப இதுவுமே ஒரு பெரிய ஸ்கேரியான விஷயமா தான் நான் பாக்குறேன். ஸோ இப்போ நான் அந்த சொன்ன 10 பாயிண்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு உண்மையாவே ஸ்கேரியா இருக்குன்னு தான் தோணுது இந்த 20ஸ்ல பார்க்கும் போது.
அவ்வளவு ஏர்லியரா என் சர்க்கிளே என் ஃப்ரெண்ட்ஸே வந்து எனக்கே இன்விடேஷன் வைக்கிறாங்க போது எனக்கு பயமா இருக்கு. டி என்னடா வயசா பண்றேன்டா கல்யாணம் பண்றாங்க. ஏர்லியரா மேரேஜ் பண்றனால நான் ஒரு சில பேர் சஃபர் ஆகுறதையும் நான் பாத்திருக்கேன், ஒரு சில பேர் ஹாப்பியா இருக்கிறதையும் நான் பாத்திருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சில பேர் பிரிஞ்சதையுமே நான் பாத்திருக்கேன். அது வந்து ஒரு ப்ளூ பிரிண்டோ இல்ல ஒரு மேப்போ அந்த மாதிரி கிடையாது, ரூட் போட்டு கரெக்டா போறதுக்கு. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, the right time to get married is when the right person comes along at the right time. கரெக்டான டைம்ல கரெக்டான பர்சன் வந்து கரெக்டா அமைவாங்க. சோ அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் தான் எனக்கு தோணுது. there is no perfect age for marriageன்றது கிடையாது நான் சொல்றேன். so I think it's okay to focus on ourselves, build our career, chase our dreams. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. just because everyone around us is getting married doesn't mean we are late. எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வந்து மேரேஜ் பண்றனால நம்ம வந்து லேட் ஆகுறோம், நம்ம லைஃப் வந்து தள்ளி போகுது, நம்ம கல்யாணத்தை தள்ளி போறனால நமக்கு வயசாயிட்டே போகுது. சோ இந்த பெர்ஃபெக்ட் ஏஜ் இந்த சொசைட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்க, இந்த சொசைட்டியோட டெட்லைன்குள்ள இந்த ஃபேமிலி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்க கூடிய சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள நம்ம ஃபிட் இன் ஆகிறதுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா போறோம் இல்லையா. கரியர்ல ஃபோக்கஸ் பண்றதா இருக்கட்டும், நம்மளே இன்னும் பெட்டரா இருக்கிறதா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்டா இருக்கிறதும். சோ எல்லாரும் போறனால நம்மளும் போகணுன்ற அவசியம் இல்லை. சோ அது வந்து லேட்டுன்னு கிடையாது. சோ அவ்வளவுதான் நண்பர்களே, இதை பத்தி நான் பேசுமே நினைச்சேன். இதுதான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. சோ கன்க்ளூஷனா நான் இந்த வீடியோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபைண்ட் த ரைட் பர்சன், வெயிட் ஃபார் த ரைட் டைம் அண்ட் கெட் மேரிட் ஃபார் த ரைட் ரீசன்ஸ் தான் நான் சொல்றேன். தேர் இஸ் நோ பெர்ஃபெக்ட் ஏஜ் ஃபார் மேரேஜ். ரைட்டான ரீசன்ஸோட நம்ம பண்றோம் அப்படின்னா அது வந்து உண்மையாவே கொஞ்சம் பெட்டராவே இருக்கும் தான் எனக்கு தோணுது. அவ்வளவுதாங்க மேட்ரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? இந்த ப்ளூ பிரிண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? எனக்கு பயமா இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இதுல என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பயத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்விடேஷன் வைக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி தோணி இருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி பயம் எல்லாம் வந்துச்சா, இல்ல உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்கேரி ஆகுது, கல்யாணம் சொன்னாலே எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயமா இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தோணுச்சு அப்படின்னா அதையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் என்று தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்றேன். until then, bye from Vikram guys.